அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும், வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாம் ஆழமாக மனதில் பதித்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற எந்த துஆவும் ஒருபோதும் வீணாகாது. இன்று கேட்ட துஆ நாளை நிறைவேறலாம். இந்த மாதம் கேட்டது அடுத்த மாதம் கிடைக்கலாம். சில நேரங்களில் ஒரு வருடம் கழித்து கிடைக்கலாம். இன்னும் சில நேரங்களில் நாம் கேட்டதை விட சிறந்த வடிவத்தில் அல்லாஹ் அதை நமக்கு தருவான். ஆனால் ஒரு உண்மை மட்டும் உறுதி. அல்லாஹ்விடத்தில் உண்மையாக கேட்ட துஆ ஒருபோதும் வீணாகாது. சில துஆக்களுக்கு அல்லாஹ் நாம் கேட்ட பொருளையே தருவான். சில துஆக்களுக்கு பதிலாக நமக்கு வர இருந்த ஒரு ஆபத்தை தடுத்து விடுவான். ஒரு விபத்தில் நொடி நேரத்தில் உயிர் தப்புவது, ஒரு பெரிய சோதனையிலிருந்து அதிசயமாக பாதுகாப்பு கிடைப்பது சில நேரங்களில் நம்முடைய பழைய துஆக்களின் பரக்கத்தாக இருக்கலாம். நாம் மறந்த துஆக்களை கூட அல்லாஹ் மறக்க மாட்டான். ஒரு காலத்தில் 10 வியாபாரிகள் கடலில் பயணம் செய்தார்கள். கடும் புயல். படகு ஆடிக்கொண்டே இருந்தது. உயிர் பிழைப்போமா என்ற நிலை. அந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் கைகளை உயர்த்தி, யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்துவிட்டால் உன் பாதையில் தங்க காசுகளை சதக்கா செய்வோம் என்று நேர்ச்சை செய்தார்கள். சிறிது நேரத்தில் ஒரு பெரிய பறவை வந்து இரும்பு கம்பியுடன் ஒரு கயிற்றை படகில் போட்டுவிட்டு சென்றது. அதையே நங்கூரமாக பயன்படுத்தி அவர்கள் உயிர் தப்பினர். கரையை அடைந்த பிறகு அவர்கள் செய்த நேர்ச்சையை நிறைவேற்ற நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தார்கள். அதே நேரத்தில் ஒரு ஏழை பெண், என் வாழ்க்கையில் அல்லாஹ் என்னை மறந்துவிட்டானா என்ற வேதனையில் இருந்தாள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை அழைத்து, உன்னை அல்லாஹ் மறக்கவில்லை. இந்த 1000 தங்க காசுகளை உனக்காகவே அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று கொடுத்தார்கள். அன்பர்களே, நாம் பார்க்கும் தாமதம் அல்லாஹ்வின் பார்வையில் சரியான நேரமாக இருக்கலாம். எனவே ஒரு முஃமின் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுடைய காரியம் ஆச்சரியமானது. அவனுக்கு நன்மை வந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அது அவனுக்கு நன்மையாகிறது. சோதனை வந்தால் பொறுமையாக இருக்கிறான். அதுவும் அவனுக்கு நன்மையாகிறது. இன்று உலகம் முழுவதும் மனிதர்களை அதிகமாக பாதிப்பது கவலை. பணம் இல்லாததால் மட்டும் அல்ல, நம்பிக்கை இல்லாததால். பெரிய பதவியில் இருப்பவர்களும் மன அழுத்தத்தால் உடைந்து போகிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன கற்றுத்தருகிறது? அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை. அல்லாஹ் அல்குரானில் சொல்கிறான், நிச்சயமாக நாம் உங்களை பயம், பசி, பொருளாதார இழப்பு, உயிர் இழப்பு ஆகியவற்றால் சோதிப்போம். ஆனால் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள். அன்பர்களே, இந்த வசனம் நம் உள்ளத்தில் எழுதப்பட வேண்டும். சோதனை வந்தால் அல்லாஹ் நம்மை வெறுத்துவிட்டான் என்பதற்கான அடையாளமல்ல. சில நேரங்களில் அல்லாஹ் உயர்த்த நினைக்கும் மனிதர்களுக்குத்தான் பெரிய சோதனைகள் வரும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையை பாருங்கள். அவர்களின் குழந்தை இறந்துவிட்டது. கணவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தபோது உடனே அந்த சோக செய்தியை சொல்லாமல் முதலில் அவருக்கு அமைதியையும் மரியாதையையும் கொடுத்தார் மனைவி. பின்னர் மெதுவாக, அல்லாஹ் நமக்கு அமானிதமாக கொடுத்ததை திரும்ப எடுத்துக்கொண்டான் என்று சொன்னார். அந்த பொறுமையை பார்த்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்தார்கள். அந்த துஆவின் பரக்கத்தால் பிறந்த குழந்தை பின்னர் பெரிய அறிஞராக வளர்ந்தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அல்லாஹ் எதையாவது எடுத்தால் அதற்கு பதிலாக இன்னும் சிறந்ததை தரக்கூடியவன். ஆனால் அந்த கதவை திறப்பது பொறுமை. அதேபோல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை. அவர்களின் கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு இறந்தபோது மிகுந்த வேதனையில் இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த துஆவை ஓதினார்கள். اللهم أجرني في مصيبتي وأخلف لي خيرا منها. اللهم أجرني في مصيبتي وأخلف لي خيرا منها. அதாவது, யா அல்லாஹ், இந்த சோதனைக்கு எனக்கு நன்மை தா. நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு தா. அந்த அம்மா மனதில் நினைத்தார்கள், என் கணவரை விட சிறந்தவர் யார் இருக்க முடியுமா? ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பின்னர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவரை திருமணம் செய்து கொண்டார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தரும் பகரம் மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும். எனவே வாழ்க்கையில் சிரமம் வந்தாலே முடிந்து போய்விட்டது என்று நினைக்கக்கூடாது. இன்று நாம் அழும் விஷயமே நாளை நம்மை உயர்த்தக்கூடிய காரணமாக இருக்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு பரப்பப்பட்ட சம்பவத்தை நினைத்து பாருங்கள். உலகம் முழுவதும் பேசப்பட்ட பெரிய சோதனை. ஆனால் அல்லாஹ் அல்குரானில் வசனங்களை இறக்கி அவர்களின் தூய்மையை நிரூபித்தான். அந்த சோதனை இல்லையென்றால் உலக முடிவு நாள் வரை மக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் தூய்மையை இவ்வளவு தெளிவாக அறிந்திருக்க முடியுமா? அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், இதனை தீமையாக நினைக்காதீர்கள், இது உங்களுக்கு நன்மை. நாம் பார்க்கும் கண்கள் குறுகியவை. அல்லாவின் திட்டம் மிகப் பெரியது. அன்பர்களே, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை உள்ள மனிதனை எந்த சோதனையும் உடைக்க முடியாது.
இன்று நமக்கு கஷ்டம் இருக்கலாம், கடன் இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், உடல்நல சோதனை இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம். ஆனால் ஒரு முஃமின் மனதில் எப்போதும் இந்த வார்த்தை இருக்க வேண்டும்: அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். துஆ செய்யுங்கள், பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள். அல்லாவின் கதவு ஒரு நாளும் மூடப்படாது. வல்ல அல்லாஹ் நமக்கு உறுதியான ஈமான், அழகான பொறுமை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆ, அமைதியான வாழ்க்கை ஆகியவற்றை வழங்குவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.